இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரர் கதவு முன்னிருந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலி அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பிரியமானவர்களே, சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களை கொலை செய்து அவர்களை சிறைச்சாலையை தள்ளுவது அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இன்பமாய் இருக்கிறது என்று கண்டு இதை செய்தார். சிறைச்சாலையில பேதுருவை அடைத்து வைத்திருக்கும் பொழுது சபையார்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபிப்பதினுடைய பிரதிபலன் பாருங்க, சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தூதன் சிறைச்சாலைக்குள்ள கடந்து சென்று பேதுருவை தட்டி எழுப்பி, எழுந்திருன்னு சொல்றான். சங்கிலியெல்லாம் கலந்து கீழே விழுகிற காட்சி இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், என் பின்னே வா என்று சொல்லி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் கடந்து இரும்பு கதவு திறக்கப்படுகிற ஒரு வீதியில கொண்டு வந்து விட்டு கடந்து செல்கிறதை நாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது சபை கூடி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு அதிபதியாய் இருந்த அந்த நாட்கள்ல எஸ்தர் ராஜாத்தியாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அங்கு யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட மனித நிமித்தமாய் யூதர்களை கொலை செய்வதற்கு அவன் வகை தேடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எஸ்தரோடு சேர்ந்த மொர்தெகாய் அவர்கள் எல்லா சபையாரும் கூடி சேர்ந்து எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிறார்கள். அங்கு ஒரு பெரிய விடுதலையை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் அநேக இடங்கள்ல பிரச்சனைகள், சமாதான குறைச்சல், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள். ஆனா சபை ஜெபிக்கிறதா என்று பார்க்கும் பொழுது சபை ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா அவர்களுக்குடைய காரியங்களே அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை, அதாவது மற்றவங்களுடைய சபை ஜெபிக்கிறதா இருக்கிறதா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். சபை எதற்காக நியமிக்கப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்தும அறுவடைக்கு மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். சிறைச்சாலையின் அனுபவங்கள் எங்கும் இருக்கிறது. வட மாநிலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியம் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயங்கள் தகர்க்கப்படுகிறது, சிறைச்சாலைகள் அனுபவங்கள் உண்டு, அவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் சபை ஜெபிக்கிறதாய் காணப்படுகிறதா என்று பார்க்கப்படி அழைக்கப்படுகிறோம். பிரியம், அநேக நேரங்களில் ஜெபம் என்பது நாம் குறுகிவிட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளுக்காய் சுயநலமான ஒரு காரியத்துக்குள்ளால கடந்து செல்ல விட்டோம். எனக்கு ஜெபிக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஏன் சபை நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பிறருக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சபை இருக்கிறதா என்று பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் சபையை நியமித்தது நோக்கம் எல்லாருக்கும் ஜெபிக்கணும். இங்க பாருங்க, சபையில ஜெபிக்கிறாங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். தேவதூதன் சிறைச்சாலைக்குள் கடந்து செல்கிறதை பார்க்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியாம தூங்கிட்டு இருக்கிற பேதுருவை எழுப்பி சங்கிலியெல்லாம் கலண்டு விழுகுது. சிறைச்சாலையின் அனுபவங்களாம் மாறுது. பாருங்களேன், இருக்கிற அதிகாரிகளாம் நடுங்குறாங்க.
என்னடா சிறைச்சாலையில் எல்லாம் பூட்டப்பட்டது பூட்ட மாதிரியே இருக்கு, காவல் செய்யப்பட்டவன் காவல் செய்த மாதிரி இருக்கிறான், ஆளை மட்டும் காணோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இந்த சபை மக்களை அந்தபடியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபி செய்தார்கள். எத்தனை பேரு ஊழியத்தின் பாதையில துக்கத்தோடு துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த காலகட்டத்தில் எதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி உணர்ந்து ஜெபிக்கிறோம். காரியத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சபை எதற்கு ஜெபிக்க வேண்டும், எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்பதில் கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமே, எத்தனை சபைகள் இருக்கிறது. சபைகள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி இதுக்கு தான் ஜெபிக்கணும்ன்ற அந்த காரியம் கூட தெரியாதபடி எத்தனையோ சபைகள் இருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. சபையில ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு என்று அதே போலதான் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சபையில எந்த காரியத்துக்கு ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபித்தீங்கன்னா சபையினுடைய காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்க காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியை நடத்தி கொடுப்பார். மற்றவங்க படுகிற கஷ்டத்தை பார்த்து கொண்டு நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? எங்கோ நடந்தாலும் நடக்குது, எங்கோ இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு. நீங்க ஜெபம் பண்ணா அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க ஜெபம் பண்ணா அங்கு விடுதலை உண்டு. நீங்க ஜெபம் பண்ணா அங்கு சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை விரும்புகிறபடினாலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்க 4 பேர் வச்சிருக்கிற சபையா இருக்கலாம், 10 பேர் தான் என் சபையில் இருக்கலாம். என்னத்தை செய்ய? 10 பேரை வைத்து ஒரு சொற்ப ஜனத்தை தான் வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். பிரியமான ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு தேவையில்லை. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சிறு கூட்டத்தை வந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவ சமூகத்துல சபை ஜெபிக்கிறதா இருக்கிறதா? நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஜெபிக்காதபடி பிறருக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். முதல்ல சபை ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்படுகிறது. ஒரு பெரிய அற்புதம். உங்க குடும்பத்துல நீங்க உங்களுக்காண்டி ஜெபிக்க, உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்க யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்களேன். வேறு ஒரு சகோதரன், ஐயா நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கா நீ ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டு நம்ம ஜெபிக்காதபடி இருந்தோமானால் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உடனே அந்த காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிப்பீங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது நிமித்தமாக என்ன செய்யறாங்க? அவங்க நம்மகிட்ட ஜெபிக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டாங்க. அதுக்காண்டி தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். வேறொரு சகோதரன், வேறொரு மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் நீங்க எனக்காண்டி ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவருக்காண்டி ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யும் பொழுது ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு அந்த சகோதரனுக்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். பிரியமானவர்களே, என்னுடைய காரியம், என்னுடைய தேவைகள் பரிபூர்ணமாகணும் அப்படின்னு ஜெபித்துக் கொண்டே இருந்தோம்னா ஆண்டவர் மற்றவர்களுக்காக நம்ம எப்பொழுது ஜெபிப்ப எவ்வளவு ஜெபத்துல ஜாக்கிரதை எவ்வளவு இருக்க வேண்டும். சபை ஜெபிக்கிறதா இருக்கணும், தனி நபர்கள் ஜெபிக்கிறதா இருக்கணும். ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒருவேளை என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, பாதிக்கப்பட்டவர்களை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்காய் நாம் திறப்பில் இருக்கிற ஜனங்களை அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்க வேணும். ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஜெபத்துல நம்ம குறைச்சல்களா இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறார். ஒரு ஜெபத்துக்கு எவ்வளவு மேன்மை, ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால், ஒருவேளை சபையில நாங்க ஜெபிக்கிறதே கிடையாது, எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷனுக்கு நாங்க ஜெபிக்கவே இல்லை, ஐயா தேசத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு நாங்க ஜெபிக்கவே இல்லை, தேசத்துல பஞ்சம் வந்திருக்கு நாங்க ஜெபிக்கவே இல்லை, தேசத்துல இப்படிப்பட்ட தட்டுப்பாடு இருக்கு அதுக்கு நாங்க ஜெபிக்கவே இல்லை, தேசத்துல ஜனங்களுக்கு விரோதமான காரியம் நடந்து கொண்டு இருக்கு நாங்க ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்பார்? வேறு ஒரு தேசம் யோனாவை அங்க அனுப்புகிறார் நினிவே பட்டணத்திற்கு. அந்த ஜனங்கள் ஆண்டவர் சத்தத்துக்கு பயந்து ஜெபம் செய்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டு அவர் அந்த தேசத்தை அழிக்கிற நினைச்ச அந்த அழிப்பை அழிக்காம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் ஜெபித்தார்கள், அற்புதம் நடந்தது. நாம் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நம்மளை தான் வச்சிருக்கிறார் அதுக்காண்டி தான்.
ஒருவேளை ஒரு தேசத்துல போர் சேவர்கள், ஒரு படை தளபதி இருக்கிறாங்க, ஒரு இராணுவம் இருக்கிறது அப்படின்னா, இராணுவத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அங்கு ராணுவம் செயல்படும். நீங்க ஜெபம் செய்தால் ராணுவத்தை சரியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, தேசத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுனா நீங்க சபை ஜெபிக்கணும். என் தேசத்து அங்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யுத்த வீரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பாடி துதி செய்ய உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபை ஜெபிக்கிறதுக்காக, தேசத்துக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும், துன்பப்படுகிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறதா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஒருவேளை இதுல நம்ம குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்பட்டோமானால் ஆண்டவர் உங்களோடு பேசினானால், ஆண்டவர் சபை ஜெபிக்கிறதா, சபையில ஜெபம் ஒரு முக்கியத்துவமான பங்கு வைக்கிறதா இருக்கணும். ஒரு குடும்பத்துல ஜெபம் ஒரு முக்கியத்துவமான ஒரு பங்கு இருக்கிறதாய் காணப்படும். தனிநபர் என்றால் ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை உங்களுக்காக மாத்திரமல்ல, பிறருக்காக ஜெபிக்கிற அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் மாற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக்குவார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஜெபிக்கிற சபையாய், ஜெபிக்கிற குடும்பமாய், ஜெபிக்கிற நான் தனி மனிதனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பிறருக்காக ஜெபிக்கிற இந்த கிருபையை தாங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.